ஒரு அருமையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ட்ரை ஃபுட்லேருந்து எமிமா சரவணன் உங்களுக்காக. 2 ஜோடி ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அவங்களே சுத்தம் பண்ணி நல்லா வாட்டி கொடுத்துட்டாங்க. நான் அதில் சும்மா மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நான் சூப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். குழந்தைங்க இருக்கனால அவங்களுக்கு சூப் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சூப் வைக்க போகிறேன். இப்போ குழம்புக்கும் சூப்புக்கும் என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், ஜீரகம், மிளகு, பூண்டு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி குட்டி பீஸ் தட்டி வச்சுருக்கேன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வச்சுருக்கேன், சோம்பு, கல்லுப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் தூள் வச்சுருக்கேன், மல்லித்தூள் வச்சுருக்கேன். இது கூடயே வெங்காயம் சூப்புக்கும் குழம்புக்கும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் குழம்புக்கு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். தக்காளி சூப்புக்கும் குழம்புக்கும் வச்சுருக்கேன். அப்புறம் ஆட்டுக்கால் கழுவுனது வச்சுருக்கேன். இப்போ வாங்க சூப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் குழம்புக்கு வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனையும் சேர்த்துக்கிறேன். மிளகும் 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட தக்காளி பாதி சேர்த்துக்கிறேன், மீதியை குழம்புக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் வெங்காயமும் பாதி சேர்த்துக்கிறேன், மீதி குழம்புக்கு வச்சுக்கிறேன். ஆனால் இஞ்சி பூண்டு இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் தான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்து விட்டதுக்கப்புறமா நான் அரிசி கழனி பிடிச்ச தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் ப்ளைன் வாட்டர் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இது சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மீதி பத்தாததுக்கு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இதுலேயே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா தான் நான் குக்கரில் விசில் வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ விசில் வைக்க போகிறேன். இது நல்லா ஒரு 8 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் விசில் வந்துருச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பாருங்கள். இப்போ இது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு பீஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அந்த சதை தனியாக கலண்டு வந்திருக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்குங்கிறது. இப்போ இது நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பை எடுத்து வச்சுட்டு பாதி சூப்பை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த சூப்பில் நம்ம கொத்தமல்லி தழையும், பெப்பர், இந்த மாதிரி ஏதாவது மசாலா மேலே தூவிட்டு கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு அதிகமாக பெப்பர் வேணான்னா கம்மியாக தூவிக்கலாம். அதனால தான் நான் கொஞ்சமாக பெப்பர் போட்டேன். அதில் ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த விழுதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதை நான் வதக்குனதுக்கப்புறமா நான் இதிலேயே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலேயே. இதையும் நல்லா சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாமே அந்த பச்சை வாசனை போனால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது. இது கூடயே கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். அதை நான் காமிக்கலை, இப்போ நான் சொல்லிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதிலேயே தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அடி பிடிச்ச மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் இருக்காது. ஏன்னா தக்காளியோடு வந்திருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த சூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சூப்பு கொஞ்சம் தான் நம்ம எடுத்து வச்சோம், மீதி இருக்குது. அந்த சூப்போட அந்த ஆட்டுக்காலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே. இது மசாலாவோடு ஒன்று சேர்த்து வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி அதை கலக்கி விட்டு நம்ம அதை கழுவியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கலந்துவிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு உப்பு சூப்புக்கு போட்டது தான், அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காரம் எல்லாமே நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுதான் ஃபைனலு. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கால் குழம்பு தயாராகிடுச்சு. இதில் நான் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போகிறேன்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். எப்போதும் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.